ஐயா பழப்பிரபு அவர்களை நான் பழப்பிரபு சாரை ஊத்தங்கரை போகும்போதெல்லாம் அவர் இல்லைன்னா கூட அந்த மருந்தகத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றதை ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறேன். காரணம் அது ஒரு தொடர்பு. அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய நட்புக்குரிய தோழர் அவர்களை இந்த நூல் குறித்து பேச 8 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால இந்த முதல் 1 மணி நேரத்தை இந்த புத்தகத்திற்கும், இரண்டாவது 1 மணி நேரத்தை அடுத்த புத்தகத்துக்குமாக பிரித்து கொள்ளலாம். அதனால் அரை மணி நேரம் பேசலாம். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் என் மரியாதைக்கும் உரிய என்னுடைய பெருமைமிகு கவிஞர் ஐயா ஷாகுல் அமீத் அவர்களுடைய நூலினை இங்கே வெளியிட்டிருக்கிற ஐயா மாதவ பாரதி அவர்களே, இந்த நூலை பெற்றுக்கொண்டிருக்கிற பதிப்பகத்துடைய உரிமையாளர் ஐயா கபிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அடுத்தடுத்த அமர்வுகளிலே மிகச்சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை செய்யவிருக்கக்கூடிய ஐயா ரத்ன நடராசன் ஐயா அவர்களே, நான் திருப்பத்தூரில் டொமினிக் சாவியோ பள்ளியிலே படித்தவன், OMCA விடுதியிலே படித்தவன். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அந்த விடுதியிலே படிக்கிற போது ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் ஐயா ரத்ன நடராசன் அவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்துவார்கள். அன்றைக்கு ஒரு 6ஆவது படிக்கிற பையனாக நான் இன்றைக்கு எப்படி அவரை பார்த்தேனோ அதே போல இளமையும் துடிப்புமோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் பேசுகிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கவிஞர். ஒரு தேர்வை எழுத போகிற மாணவனைப் போல பதற்றத்தோடு என்னுடைய உரையை தொடங்கியிருக்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே நூல் குறித்து பேச இருக்கக்கூடிய இயக்குனர் ஐயா ராசி அழகப்பன் அவர்களே, இந்த நூலை தொகுத்து அழகாக எழுதியிருக்கிற சாமி நூலை தொகுத்து எழுதியிருக்கக்கூடிய இன்றைக்கு சமூக போராளியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பார்த்திபராஜா அவர்களே, எண்ணிக்கையால் அல்ல எண்ணங்களால் அளவிடக்கூடிய அளவிற்கான கூட்டமாக இங்கே நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் பேரன்பும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஐயா கவிஞர் ஷாகுல் அமீத் அவர்கள் தொலைபேசியிலே என்னிடத்தை தொடர்பு கொண்ட போது நீங்கள் நூலை குறித்து பேச வேண்டும் என்றார்கள். ஐயாவுடைய அன்பு கட்டளை என்பதை நான் எப்போதும் தவிர்க்க இயலாது. காரணம், ஒவ்வொரு பொங்கல் விழாவின் போதும் அவருடைய பொங்கல் கவிதைக்காக காத்து படிக்கிற ஒரு வாசகனாக, அவருடைய கவிதைகளை நேசிக்கக்கூடிய ஒரு நேசமிகு நண்பனாக, தோழனாக, அவர் விடுகிற அத்தனை கட்டளையும் ஏற்றுக்கொண்டு இது என் தலை மீது வைத்திருக்கிற பாரமாக இருந்தாலும் கூட, அதை சுமையாக இருந்தாலும் கூட அதை சுகமான சுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு அறிதற்கிடைய வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை குறித்து பேசுவதற்கு முன்னால் இந்த நாள் இருக்கிறதே, நவம்பர் 26, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இந்த நாள் தமிழ் உணர்வாளர்கள் அத்தனை பேரும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் ஒரு ஜாதி மறுப்பு உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில்தான் நாம் சுரதா அவர்களை நினைவு கூர்ந்து அவர் குறித்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பு நாளாக இதை அரசியல் சட்ட எரிப்பு நாளாக அறிவித்து இதை அவர்கள் அந்த போராட்டத்தை துவங்கிய போது பல்லாயிரக்கணக்கான பெரியார் பெருந்தொண்டர்கள், சாதி ஒழிப்பு வீரர்கள் 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறையிலே வாடினார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தகைய தியாகம் இருந்ததோ அதை காட்டில் பன்மடங்கு தியாகத்தை சாதி ஒழிப்புக்காக பெரியார் தொண்டர்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட அரசியல் சட்ட எரிப்பு நாளான நாள் நவம்பர் 26. அது சாதி ஒழிப்புக்கான குறியீட்டு நாள். அதே போல இந்த நவம்பர் 26 தான் புலிகளின் தாகம் தமிழின தாயகம் என்கின்ற முழக்கத்தோடு புலிக்கொடி ஏந்தி
உலகம் முழுவதும் தமிழர் கொடியாக அடையாளப்படுத்திய உன்னத போராளி மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 26. அதேபோல இந்த நாள் தான் அரசியல் சாசன நாள். இன்றைக்கு மனுதர்ம ஆட்சிகளை கொண்டு வர துடிக்கிற போது அரசியல் சட்டத்தை எழுதிய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அதை பதிவு செய்த நாளாக இந்த நவம்பர் 26 இருக்கிறது. அந்த நவம்பர் 26 தான் 26 அனுபவ கட்டுரைகளை தொகுத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அருமை பெரியோர்களே, இந்த வாய்ப்பை சுரதாவர்களோடு பங்கு பெற்றவர்களோடு, சுரதாவர்களோடு கவியரங்கத்திலே பங்கு பெற்றவர்கள், சுரதாவோடு கலந்துரையாடியவர்கள், சுரதாவோடு வாழ்ந்தவர்கள் பலரும் அவருக்கு அறிமுகமானவர்கள். பல தமிழ் கவிஞர்கள், பல தமிழ் இலக்கியவாதிகள் பலரும் ஐயா ஷாவுல் ஹமீத் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என்றாலும் கூட இந்த வாய்ப்பை அவர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள் என்கிற போது அது எவ்வளவு பொறுப்பு வாய்ந்த பணி என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த பணியை எந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய என்று விரும்புகிறேன். அதே போல நான் கவிஞர் சுரதா அவர்களை சந்தித்தது ஒரே ஒரு முறைதான் என் வாழ்வில். அதுவும் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில். கவிஞர் ஷாவுல் ஹமீத் அவர்களை பற்றி பலருக்கும் தெரியாது. ஒரு முறை ஒரு நிலவும் சில நட்சத்திரங்களும் என்கிற நூல் வெளியிட வேண்டும் என்று விரும்பி ஐயா அவர்கள் ஒரு பதிப்பகத்தை அணுகுகிறார். 2000 ஆண்டு என நினைக்கிறேன். அவருடைய கவிதை தொகுப்பின் பெயர் ஒரு நிலவும் சில நட்சத்திரங்களும். அந்த பதிப்பகத்தார் சொல்கிறார், இப்போலாம் யாருங்க கவிதை பிடிக்கிறா, இதெல்லாம் போட்டால் யாருங்க வாங்குவாங்க அப்படிங்கிறார். அவர் சுரதாவனுடைய மாணவர் இல்லையா, அவர் சொல்லிட்டு வந்திருக்கார், இந்த ஒரு கவிதை நூலை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள், நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி ஊற்றங்கரையிலே அந்த விழாவை நடத்துகிறார். விழா நடக்கிற போது சொல்கிறார், இந்த புத்தகத்தின் விலை 1000 ரூபாய், நீங்கள் யாரெல்லாம் வாங்குவீர்களோ வாங்குங்கள் என்ற போது ஏராளமான புத்தகங்கள் 1000 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றியவர் ஐயா சுரதா அவர்கள். அப்படித்தான் எனக்கு ஐயா சுரதா அவர்களோட அந்த ஒரு நாள் பழக்கம் ஏற்பட்டது. அதுதான் அவரை நான் முதலும் கடைசியாக பார்த்தது. சுரதாவை நேசிக்கக்கூடிய ஒரு சீடராக ஐயா ஷாவுல் ஹமீத் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நூலை பார்க்கிற போது இந்த நூலை பற்றி ஐயா அவர்கள் அந்த முன்னுரையிலே எழுதுகிறார். சுரதா அவர்களிடத்திலே நான் சொல்லி, நான் இது போன்ற ஒரு நூலை தயாரிக்கிறேன், உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த சில நபர்களை பரிந்துரைகள் என்று சொல்லும்போது அவர் கொடுத்த பெயர்களை எல்லாம் சேர்த்து ஒரு கடிதத்தை தயார் செய்து அவர்களுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது 200 பேருக்கு அனுப்புகிறார். 200 பேரில் 25 பேர் தான் அந்த கட்டுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் தேர்வு செய்து அந்த 26 பேருடைய நினைவு அலைகளைத்தான் இன்றைக்கு நூலாக ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவர் சொல்கிறார், அந்த நூலை அவர் தொகுத்த விதத்தை சொல்கிற போது அது சுரதாவனுடைய சீடர் என்பதற்கான அந்த வரிகளை படித்தாலே தெரியும். அந்த அணிந்துரையிலே அவர் சொல்கிறார், தனித்திருக்கும் மலர்களை இணைத்து மாலைக்குரிய வடிவம் தருவதே தொடுப்பவனின் வேலை. கட்டுரைகளில் வீசும் அனுபவங்களின் வாசத்துக்குரியவர்கள் கட்டுரையாளர்களே என்று சொல்லிவிட்டு அதை தொகுக்கிற பணியை மட்டும்தான் நான் செய்தேன் என்று அவர் சொல்கிறார். உள்ளபடியே ஒவ்வொரு மலரையும் தொடுத்து மாலை செய்வது என்பது மிகப்பெரிய வேலைதான். ஆனால் அந்த பணியை ஒரு தியாக உணர்வோடு, அந்த பணியை உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை தான் இந்த நூல் நமக்கு காட்டுகிறது. ஏறக்குறைய 2005 தொடங்கப்பட்ட முயற்சி இன்றைக்கு 2021 அது நூலாக வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் இந்த நூலினுடைய கருவை நெஞ்சிலே தாங்கி இன்றைக்கு குழந்தையாக நம்முடைய கைகளிலே தழுவ விட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நூலை குறித்து அவர் முதல் பக்கத்திலே தொடங்குகிற போது அந்த நூலை யாருக்கு காணிக்கையாக்கிறார் என்று சொன்னால், சுரதா ஐயா அவர்களை குழந்தை போல பாவித்து, அந்த அவருடைய வரிகளிலே நான் சொல்கிறேன்,
கவியரசர் சுரதாவை குழந்தை போல் பேணி பாதுகாத்த திருமதி சுலோச்சனை அம்மையாருக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் என்கிறார். உள்ளபடியே ஒரு கொள்கைக்காரனாக வாழ்வது ரொம்ப சிரமமான காரியம். ஒரு கவிஞனாக, ஒரு தமிழ் இலக்கியவாதியாக, ஒரு தமிழ் பற்றாளனாக வாழ்வது சிரமமான காரியம்தான். ஆனால் அதை காட்டிலும் சிரமமான காரியம் ஒரு கொள்கைக்காரனுக்கு மனைவியாக வாழ்வது. ஒரு தமிழ் பற்றாளனுக்கு, ஒரு இலக்கியவாதிக்கு மனைவியாக வாழ்வது என்பது சிரமமான காரியம். ஆனால் அந்த பணியை சுலோச்சனை அம்மையார்கள் அற்புதமாக சுரதாவை பல நாட்கள் அவருடைய நம்மை காப்பாற்றி இந்த தமிழ் சமூகத்துக்கு பயன்படுத்துகிற வண்ணம் அவரை நம்மை உருவாக்கி கொடுத்தது என்று சொன்னால் அந்த பெருமை சுலோச்சனை அம்மையாருக்கு சாரும். இந்த நூலுடைய பல கட்டுரைகளிலே நான் ஏறக்குறைய எல்லா கட்டுரைகளிலுமே நான் பார்க்கிற ஒரு செய்தி சுலோச்சனை அம்மையாருடைய விருந்தோம்பல் குறித்து. யாராவது ஒருவர் அவருடைய வீட்டுக்கு போனவர்கள், அவரை பற்றி பேசியவர்கள், அந்த அவர் மயங்கி விழுந்த போது காப்பாற்றியவர்கள் எல்லோருமே சொல்கிற அந்த ஒரு வார்த்தை என்பது அவருடைய துணைவியாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துணைவியாருக்கு அவர்கள் இந்த நூலை காணிக்கையாக்குகிறார்கள் போது உள்ளபடியே பெருமிதப்படுகிறோம். அவர் ஒரு ஆசானுக்கு ஒரு சீடர் செய்யக்கூடிய மரியாதை போல இந்த நூலை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஐயா சுரதா அவர்களை நான் படிக்கிற போது எனக்கு பல இடங்களிலே ஜெயகாந்தன் அவர்கள் வந்து போகிறார். நீங்கள் சுரதாவை பார்க்கிற போது பார்த்தீர்கள்னால் அவர் கடவுள் நம்பிக்கையற்றவர், ஆனால் புராணங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். அவர் ஜாதி சமயங்களிலே நம்பிக்கையற்றவர், ஆனால் ஒருவரை பார்க்கிற போதே நீ என்ன ஜாதி என்று கேட்டு அந்த ஜாதியினுடைய அவருடைய உளவியல்களை தீர்மானிக்கக்கூடியவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய கவிதை வடிவம் இருக்கிறதே, அது ஒரு மரபு கவிதையினுடைய வடிவத்தை ஒத்திருக்கும். ஆனால் ஏராளமான புது கவிஞர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். சட்டென்று பேசுவார், கோபப்படுவார், உணர்ச்சிகரமாக பேசுவார், ஆனால் ஒரு குழந்தை போல மனநிலை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் அந்த நூலினுடைய பல பக்கங்களிலே ஐயா சுரதா அவர்களுடைய பற்றிய கணிப்புகளை பலரும் அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற போது அதை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ஜெயகாந்தன் அவருடைய நினைவுகள் தவிர்க்க இயலாமல் வருகிறது. ஜெயகாந்தன் அவர்களுக்கும் சுரதா ஐயா அவர்களுக்கும் ஏறக்குறைய ஒரு ஒற்றுமை இருப்பது போல எனக்கு தெரிகிறது. ஒரு கூட்டம், கலைஞர் அவர்கள் மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஜெயகாந்தன் பேச அழைக்கப்படுகிறார். அழைக்கப்படுகிற போது அந்த மேடையை பார்த்த ஜெயகாந்தன் சொல்கிறார், வணக்கம் சொல்லி தொடங்குவதுதான் மரபு, ஆனால் இங்கே வணங்கத்தக்க எவரும் இங்கே இல்லையே என்கிறார். கூட்டம் சலசலக்கிறது. பிறகு கலைஞர் தெரியாத நமக்கு, கலைஞர் அதை எவ்வளோ லாபமாக பயன்படுத்துகிறார் என்றால், கலைஞர் சொல்கிறார், இங்கே வணங்கத்தக்கவர்கள் யாரும் இல்லை என்று ஜெயகாந்தன் சொல்கிறார். ஆனால் நான் ஜெயகாந்தனை வணங்குகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு வாக்களிக்க போகிற 6 கோடி தமிழ் மக்களில் அவரும் ஒருவர் என்பதனால் நான் அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன் என்று அந்த பிரச்சனை அப்படியே முடிக்கிறார். அதே போல ஒரு சம்பவம் ஐயா சுரதா அவர்களுடைய வாழ்விலே வருகிறது. நான் படித்திருக்கிறேன். சுரதா அவர்கள் ஒரு மாதவி காவியம் என்கிற நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைக்கப்படுகிறார். கலைஞர் அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறார். சுரதா அவர்கள் பேசுகிற போது அந்த மாதவி காவியம் நூலை பற்றியெல்லாம் பேசிவிட்டு அவர் சொல்கிறார், நான் கடவுள் நம்பிக்கையற்றவன், எனக்கு ஜாதி மத நம்பிக்கைகள் இல்லை, நான் கலைஞரை வைத்துக்கொண்டே சொல்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு பொதுவிலே இருக்க வேண்டும், நான் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்கிறேன், ஆனால் கோவலன் என்று சொல்லி கலைஞரை பார்க்கிறான். கூட்டத்திலே ஒரு சலசலப்பு வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் பேசுகிற போது பலரும் அவர் பேசியதை என்ன எண்ணீர்களோ எனக்கு தெரியாது, அவருடைய நீண்ட நாள் நண்பர், முரசொலிகளை பல நாள் அவருடைய கவிதைகளை காத்திருந்து நான் வெளியிட்டிருக்கிறேன், அவருடைய சொந்த ஊர் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கல், அவர் நண்பர்களோடு பேசுவதிலும் சிக்கல், அவர் அதிகம் எழுத மாட்டார், எழுத வைப்பதிலும் சிக்கல், இப்போது பேசுவதில் எனக்கும் அவருக்கும் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொல்லி அந்த விவாதத்தை நகைச்சுவையாக முடிப்பார். ஒரு கட்டத்திலே ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்துலகை விட்டு நான் இனி எழுதப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் விடைபெறுகிறார், அவர்கள் எழுதுவதை நிறுத்துகிறார். அதே போல கவிஞர் சுரதா ஐயா அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே தன்னுடைய எழுத்தை நிறுத்திக் கொள்கிறார்.
ஜெயகாந்தனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவர் பாதி நேரம் மேடைகளிலே பேசுவார், பெரும்பான்மையான நேரம் சபையில் பேசிக்கொள்ளலாம் என்று சபையிலே பேசுவார். ஆனால் அந்த விதமான பழக்கம் அவருக்கு இல்லை என்றாலும் கூட சுரதா அவர்கள் நண்பர்களோடு உரையாடுவதை, தொடர்ந்து அவர்களோடு பயணிப்பதை அவர்கள் விரும்பி கொண்டிருந்தார்கள். அப்படியான 2 ஆளுமைகள், இலக்கிய உலகத்துடைய 2 ஆளுமைகளை, ரொம்ப நெருக்கமான ஒரு ஒற்றுமைகளை நாம் பார்க்கிறோம். இந்த நூற்றாண்டுடைய 2 ஆளுமைகள், எழுத்துலகத்திலும் கவிதை உலகத்திலும் ஆளுமை செலுத்திய அந்த 2 பெரும் கவிஞர்கள் ஒரு ஒற்றுமை கீழே அவர்களை அடக்கி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய எழுத்தாளர்களாக, இலக்கியவாதிகளாக இருந்தார்கள் என்பதை நமக்கு ஆச்சரியமூட்டுகிற வண்ணம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே 26 கட்டுரைகளிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை, கவிஞர் சுரதா அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிற அனுபவங்களை எல்லாம் அவர்கள் அது பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் மிகச்சிறப்பான ஒரு கட்டுரையாக நான் கருதுவது இந்த நூலை தொகுத்த ஐயா ஷாகுல் அமித்தவர்களுடைய முன்னுரை. நான் அந்த நூலை படிக்கிற போது அந்த முன்னுரை யார் சுரதாவை பற்றி தெரியாதவர்கள் யாராவது இருப்பார்கள், ஆனால் அந்த 3 பக்க முன்னுரையே போதும் சுரதாவுடைய முழு ஆளுமையும் அந்த கட்டுரை காட்டிவிடும். அந்த நூலை முழுவதுமாக படித்துவிட்டு மீண்டும் அந்த முன்னுரையை படிப்பீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த நூலுடைய சாரத்தையும் அந்த முன்னுரையிலே அவர்கள் வைத்திருப்பார்கள். அதுதான் அவருடைய அந்த தொகுத்த பணியிலேயே சிறப்பான பணியாக அவர் ஒரு வண்ணத்து பூச்சியின் ஒரு பட்டாம்பூச்சியின் பயணம் என்கிற தலைப்பிலே அந்த முன்னுரை எழுதியிருக்கிறார். அதே போல் அது 2வதாக காமராசர் அவர்களுடைய கட்டுரை, ரொம்ப சிறப்பான கட்டுரை. அதில் அவர்கள் கவிதை வரலாற்றையெல்லாம் தொகுத்து எழுதி அதில் சுரதாவுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி எழுதிய கட்டுரை மிகச்சிறப்பான 2 கட்டுரைகள் முதல் பகுதியிலேயே இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையிலே இருந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூலை பற்றி பேசுகிற போது நான் அண்மையிலே ஒரு அமெரிக்கையில் இருக்கிற பேராசிரியர் ஒருவரிடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு நண்பர் ஒருத்தி கேட்டார், நீங்கள் சந்திக்க விரும்புகிற நபர் யார், நீங்கள் அவரிடத்தில் என்ன கேள்வி கேட்பீர்கள் என்று கேட்கும்போது அந்த நபர் சொன்னார், அந்த பேராசிரியர், நான் சந்திக்க விரும்புகிற நபர்களை நான் என்னுடைய 20 வயதிலேயே நான் சந்தித்து விட்டேன். அவர்கள் என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அவர்களிடத்தில் நேரடியாக இல்லை, அவருடைய புத்தகங்களின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய புத்தகங்களோடு நான் மணிக்கணக்கில் உரையாடி இருக்கிறேன். மணிக்கணக்கில் அந்த புத்தகங்களோடு உரையாடுகிற போது நான் அவர்களோடு உரையாடியதற்கு சமமாகத்தான் நான் கருதுகிறேன். அவர்களிடத்தில் நான் என்னென்னலாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டேன். ஒருவேளை நீங்கள் புத்தகம் எழுதவில்லை என்றால் உங்களிடத்தில் கேட்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நான் யாரையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களோடெல்லாம் நான் உரையாடிவிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். புத்தகங்களோடு தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களோடு தான் பயணித்திருக்கிறேன், அந்த ஆளுமைகளோடு தான் நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன் என்று சொன்னபோது நான் இப்போதும் அதை தான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த அரங்கில் இருக்கிறவர்கள் யாராவது சுரதாவை பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தயவுசெய்து இந்த புத்தகத்தை படியுங்கள். சுரதாவோடு வாழ்ந்த அந்த அனுபவத்தை, அவளோடு உரையாடிய அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒருவேளை இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்கள் சுரதாவை பார்த்தவர்கள் பழையவர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள், அது நெஞ்சில் முழுவதும் நினைவுகளாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் பல பிரபு அவர்கள்.